அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? எ மெஷின் ஃபில்ஸ் பாக்ஸஸ் வித் ட்ரை சீரியல். இது என்னன்னா ஒரு விதை, ஒரு மாதிரி சீட்ஸை பிளான் பண்றோம். ஸோ 15 samples ஆஃப் 4 பாக்ஸஸ். ஸோ மொத்தம் நம்ம கையில் 15 samples இருக்கு. 1 to 15 samples இருக்கு. ஒவ்வொன்றிலையுமே 4 பாக்ஸஸ் இருக்கு. அப்போ கேபிட்டல் N அப்படின்றது 15, ஸ்மால் nன்றது 4. சரிங்களா? ஸோ த வெயிட்ஸ் ஆஃப் தி சாம்பிள்டு பாக்ஸஸ் ஆர் ஷோன் ஆஸ் ஃபாலோஸ். ட்ரா தி கண்ட்ரோல் சார்ட் ஃபார் தி சாம்பிள் மீன் அண்ட் சாம்பிள் ரேஞ்ச் கேட்டிருக்கும். ஸோ சாம்பிள் மீன் அப்படின்றது எக்ஸ் பார், சாம்பிள் ரேஞ்சுன்றது 6. அப்போ என்ன நம்ம ஃபைனலாக கேட்குறோம்னு சொன்னீங்கன்னா எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட்டை பிளான் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? determine whether the process is in state of control இருக்கா, எல்லா ப்ராசஸுமே இன் கண்ட்ரோலில் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் எக்ஸ் பார் அண்ட் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார்ன்றது ஜஸ்ட் ஆவரேஜ் தான். சப்போஸ் இது சாம்பிள் சைஸ் 1ன்றதை நம்ம x1 பார்னு எடுத்துக்கலாம், x1 பார்னு எடுத்துக்கலாம். x1 பார்ன்றது என்னன்னா சம்மேஷன், அந்த எல்லா வேல்யூ ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 10.2 + 11.3 + 12.4 டோட்டலாக 4 வேல்யூஸ் இருக்கு. இதை ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இதை ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 10.2 + 11.3 + 12.4 போட்டிங்கன்னா 43.9 கிடைக்குது. 43.9 டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 10.975 கிடைக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ 10.997 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ் பாரோட வேல்யூ. தென் ரேஞ்சு R1. ரேஞ்சுன்றது என்ன சார்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், ஆர் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ரேஞ்சுன்றது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்னா 11.3 தான், இல்லை 12.4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 12.4 மைனஸ் மினிமம் வேல்யூ 10 தான் மினிமம் வேல்யூ. ஸோ 10. ஸோ 12.4 மைனஸ் 10 போட்டிங்க அப்படின்னா வேல்யூ 2.4. ஸோ R1ஓட வேல்யூ 2.4, x1 பார் வேல்யூ 10.97. இது சாம்பிள் 1க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி 15 சாம்பிள்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ 3, 4, 5 அப் டு 15 சாம்பிள்ஸ் வரைக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணணும். நான் இங்கே ஒரு ஸ்டெப் மட்டும் காமிச்சிருக்கேன், 1 ஸ்டெப் மட்டும் சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே 2 to 15 வரைக்கும் ஒர்க் பண்ணுங்க. அப்படி ஒர்க் பண்ணி நம்ம டேபிளாக போட்டான், இதை ஒர்க் பண்ணி டேரெக்டாக நான் டேபிளாக போட்டேன். சரிங்களா? ஸோ சம்மேஷன் எக்ஸ்ஐ தனியாக அப்படி ஃபைன் பண்ணிக்கிறோம். தென் மீன் எக்ஸ்ஐ, தென் ரேஞ்ச் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூனா 11.7, மினிமம் வேல்யூ 10.3 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 12.4, தென் 10.7 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருப்போம் 1.7. ஸோ லைக்வைஸ் 15 சாம்பிள்ஸுக்குமே நம்ம ஒர்க் பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இது பிக் கொஷினுங்கிறதுனால ஃபுல்லாக ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ மீன் அண்டு ரேஞ்ச் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன சார் நம்ம ஃபைன் பண்ணணும்னா எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ஃபைன் பண்ணுறோம். நமக்கு என்ன கொடுக்குறோம்? எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட், எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல என்ன சார் பண்ணணும்னா எக்ஸ் பார் ஹோல் பார் ஃபைன் பண்ணணும். எக்ஸ் பார் ஹோல் பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா மீன் எக்ஸ் பார், இதனோட வேல்யூ எக்ஸ்ஐ பார் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மறுபடியும் மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன எல்லா வேல்யூ ஆட் பண்ண வேண்டியதா? 11.0 + 10.9 + 11.5, அதாவது 11.0, 10.9, 11.5, 11.1 இது எல்லா வேல்யூ அப் டு 12.3 அண்ட் 11.6 வரைக்கும் எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ணும் சார். அப் டு 12.3 + 11.6 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாமே 15ஆல் சப்ட்ராக்ட் பண்ணும், 15ஆல் டிவைட் பண்ணும். ஏன் 15ஆல் டிவைட் பண்ணணும்? கேபிட்டல் என்னோட வேல்யூ 15. அதாவது ஆல்ரெடி நம்ம மீன் எடுத்திருப்போம், அதுக்கு மறுபடியும் மீன் வேல்யூஸ் எடுக்கிறோம்.
ஸோ இப்போ கேட்ச் எடுத்துங்க, ஒவ்வொரு வேல்யூ போடுங்க. 11.0 ப்ளஸ் 10.9 ப்ளஸ் 11.5 ப்ளஸ் 11.1 ப்ளஸ் 11.7 ப்ளஸ் 11.0 ப்ளஸ் 11.0 ப்ளஸ் 12 ப்ளஸ் 12.4 ப்ளஸ் 11.4 ப்ளஸ் 11.9 ப்ளஸ் 11.8 plus 11.8 plus 12.3 plus 11.6 இதை ஆட் பண்ணீங்கன்னா 173.4 வருது சார். 173.4 divided by 15 சாம்பிளால் டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை 15 போட்டிங்க அப்படின்னா 11.56 அப்ராக்சிமேட்லி. சம்டைம்ஸ் நம்ம டெசிமல் பிளேசஸ் முன்ன பின்ன மாற்றும் போது 1 or 2 டெசிமல் பிளேசஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ டென்டேட்டிவாக நமக்கு இருந்தாலே போதும், கிட்டத்தட்ட நெருக்கிட்டோம். ஸோ எக்ஸ் பார் ஹோல் பாரோட வேல்யூ என்ன சார்னா 11.56. ஓகேங்களா? ஸோ தென் அடுத்து என்ன சார் பண்ணோம்? ஆர் பார் ஃபைன் பண்ணோம். ஆர் பார் இதே லாஜிக் தான் சார். ஆர் பார் எல்லா ரேஞ்ச் வேல்யூஸ் ஆட் பண்ணும். 2.4 1.4 1.7 டில் 1.2 1.5 வரைக்கும் ஆட் பண்ணும். ஸோ 2.4 plus 1.4 plus etc. up to end value 1.2 plus 1.5 வரைக்கும் ஆட் பண்ணி அதை 15ஆல டிவைட் பண்ணும். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணி சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2.4 plus 1.4 plus 1.7 plus 0.7 plus 0.8 plus 0.7 plus 1.1 plus 2 plus 2.1 plus 1.4 plus 1.2 plus 0.7 plus 1 plus 1.2 plus 1.5 ஆட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 19.9 வருது. ஸோ அந்த டேர்மை 15 சாம்பிள்ஸால் டிவைட் பண்ணும். 15ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1.32 1.33 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆர் பாரோட வேல்யூ 1.33 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 1.33. ஓகே, தென் இப்போ நம்ம ஃபார்முலா எழுதணும். எதுக்கு சார் ஃபார்முலானா எக்ஸ் பார் ஆர் சார்ட்டுக்கான ஃபார்முலாஸ், அதாவது அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோவர் கண்ட்ரோல் லிமிட் இதெல்லாமே எழுதணும் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம எக்ஸ் பாருக்கு எழுதுவோம். ஸோ எக்ஸ் பார் சார்ட், எக்ஸ் பார் சார்ட்டுக்கான ஃபர்ஸ்ட்ல கண்ட்ரோல் லைன், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் லைன், சென்ட்ரல் லைன், சென்ட்ரல் லைன்ன்றது ஒய் பார் எக்ஸ் பார் ஹோல் பார் தான். ஸோ சென்ட்ரல் லைன் என்னன்னா 11.56, சென்ட்ரல் லைன் 11.56. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் நம்ம என்ன சொல்லலாம்? யூசிஎல்னு சொல்லலாம். ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஒய் பார் என்ன சார்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பார் ஹோல் பார், அது கூட ப்ளஸ் ஏ2 இன்டு கேபிட்டல் ஆர் பார், ரேஞ்ச் ஏ2 ஆர் பார். அப்போ நமக்கு ஏ2 என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஏ2 சிமிலர்லி லோவர் கண்ட்ரோல் லிமிட் அதை எழுதிடலாம். முதல்ல லோவர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், லோவர் கண்ட்ரோல் லிமிட்னா எல்சிஎல்னு சொல்லுவோம். ஸோ ஒய் பார் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பார் ஹோல் பார் மைனஸ் ஏ2 ஆர் பார், லோவர் கண்ட்ரோல் லிமிட்ஸ். சரிங்களா? ஆர் பார் வராது, ஒய் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு வேல்யூஸ் தெரியணும். வேல்யூஸ் நமக்கு தெரியும். முதல்ல நமக்கு சாம்பிள் சைஸ் என்னன்னா, சாம்பிள் சைஸு அதாவது ஸ்மால் என்னோட வேல்யூ 4, ஸ்மால் என் வேல்யூ 4 இல்லைங்களா? அப்போ 4க்கு கரஸ்பாண்டிங்கான டேபிள் வேல்யூ பார்க்கணும், எக்ஸ் பார் சார்ட்டுக்கான வேல்யூ. ஸோ கண்ட்ரோல் சார்ட் நம்ம இங்கே வேல்யூஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? கண்ட்ரோல் சார்ட்டுக்கான வேல்யூஸ் வச்சிருக்கோம். இது எக்ஸ் பார் ஆர் சார்ட். கிளியர்லி நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் பார் ஆர் சார்ட். நிறைய சார்ட்ஸ் இருக்கும் சார், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ எக்ஸ் பார் ஆர் சார்ட்டில் நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் ஸ்மால் என் தான் பார்க்குறோம், கேபிட்டல் என் கிடையாது.
நமக்கு என்னோட வேல்யூ 4. அப்போ 4 கரஸ்பாண்டிங்காக என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு டைம் எழுதிக்கங்க. ஸோ நமக்கு A2 வந்திருக்கு இல்லைங்களா? A2 வேல்யூ 0.729. அப்போ ஃப்ரம் டேபிள் A2 ஈக்குவல்ஸ் டு 0.729. சரிங்களா? அடுத்த வேல்யூ என்ன பாருங்க, D2 2.059. D2 0.259. Then D3 இல்ல 0. D3 value 0. Capital D3 value 0 and capital D4 value தான் கொடுத்துருக்கு. D4 ஓட வேல்யூ 2.282. 2.282. இதெல்லாமே டேபிள்ல இருந்து நம்ம டைரக்டா எழுதிக்க முடியும். சரிங்களா? டேபிள்ல இருந்து எழுதி. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளால UCL அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எழுதிட முடியும். அப்பர் கண்ட்ரோல் லிமிட் y equals to x bar whole bar plus A2 R bar இல்லைங்களா? வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. x bar whole bar ஓட வேல்யூ 11.56 plus A2 0.729 into R ஓட வேல்யூ 1.33 இல்லைங்களா? R ஓட வேல்யூ 1.33. சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேல்யூ என்னன்னு பாருங்க 1.33. இப்போ வேல்யூ பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 11.56 plus 0.729 into 1.33 போட்டிங்கன்னா approximately 12.52. 12.52. இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கானது. Similarly, lower control limit LCL y bar ஓட வேல்யூ x bar whole bar minus A2 into R bar. இப்போ 11.56 minus 0.729 into 1.33 போட்டு பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க 11.56 minus 0.729 into 1.33 போட்டிங்கன்னா 10.59 approximately. 10.59 approximately. அப்பர் கண்ட்ரோல் வேல்யூ லோவர் கண்ட்ரோல் லிமிட் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அடுத்து செக் பண்ணும். எதை சார் செக் பண்றதுன்னா நம்மளோட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும். அதாவது எக்ஸ் பார் எக்ஸ்ஐ வேல்யூஸ் என்னன்னு பார்க்கணும். மீன் வேல்யூஸ் 11.0, 10.9, 11.5, 11.1, 11.7 இந்த வேல்யூஸ் எல்லாமே அந்த ரெண்டு கண்ட்ரோல் லிமிட் சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு உள்ள இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் நீங்க ஒரு படத்தை வரைஞ்சீங்கன்னா சென்ட்ரல் லைன் இந்த ரெட்டு மார்க் பண்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் சொல்லுவோம். இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், இது லோவர் கண்ட்ரோல் லிமிட்ஸ். ஸோ படத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சாம்பிள் மீன்ஸ் எக்ஸ்ஐ பார் வச்சிருந்திருப்போம் இல்லைங்களா? எக்ஸ்ஐ பார் 1 to 15 வரைக்கும் இருந்திருக்கும். 1 to 15 வரைக்கும் வேல்யூஸை செக் பண்ணுங்க. அந்த கண்ட்ரோல் லிமிட்டை தாண்டி போகுதான்னு பாருங்க. எந்த வேல்யூமே இந்த கண்ட்ரோல் லிமிட்டை தாண்டி போயிருக்காது. அதாவது 10.59 விட அதிகமாக இருக்கணும், 12.52 விட குறைவா இருக்கணும். ஸோ அது நமக்கு இந்த சாம்பிள் மீன்ஸ் எக்ஸ்ஐ ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா? இந்த எக்ஸ்ஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா 10.5 விட அதிகமாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 10.5 விட அதிகமாக இருக்கும். 10.5 விட எதுவுமே குறைவா இருந்திருக்காது. அதே சமயத்தில் 12.52 விட குறைவா இருக்கணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 12.52, 12.4 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ எல்லாமே இன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இல்லை. அப்போ எக்ஸ் பார் சார்ட், எக்ஸ் பார் ஆர் சார்ட் பொறுத்த அளவுக்கு இன் கண்ட்ரோல்ல இருக்கு. இன் கண்ட்ரோல்ல இருக்கு. எது? எக்ஸ் பார் சார்ட் மட்டும். ஏமா ஆ ஹலோ ஹலோ
ஓகே, இப்போ எக்ஸ் பார் சார்ட் முடிஞ்சது. தென் ஆர் சார்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா? ஸோ ஆர் சார்ட்டுக்கான கண்ட்ரோல் லைன் இல்லை சென்ட்ரல் லைன் கூட சொல்லலாம். ஆர் சார்ட்டுக்கான சென்ட்ரல் லைன் அப்படின்றது y இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் தான். ஸோ ஆர் பார் நமக்கு வேல்யூ நல்லாவே தெரியும், 1.33. தென் லோவர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், லோவர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், லோவர் கண்ட்ரோல் லிமிட் ஒய்யோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா D3 இன்டூ ஆர் பார். ஸோ D3 முன்னாடியே நம்ம டேபிளில் வேல்யூஸ் வச்சுருக்கோம். D3யோட வேல்யூ 0 இன்டூ 1.33 போட்டிங்கன்னா லோவர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ 0. தென் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஒய்யோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா D4 இன்டூ ஆர் பார். ஸோ டேபிள்லேருந்து நம்ம D4 வேல்யூ நோட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் 2.282 இன்டூ 1.33. கேல்குலேட் ஒர்க் பண்ணி பாருங்கள் சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 2.282 இன்டூ 1.33 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டில் 3.03, அப்ராக்சிமேட்லி 3.03. அதாவது ரேஞ்சோட வேல்யூ மினிமம் 0 விட தாண்டி தான் இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 3.03 தாண்டக்கூடாது. செக் பண்ணி பாருங்க. நம்மளோட டேபிளில் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த ரேஞ்ச் வேல்யூஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வேல்யூஸ் எல்லாமே 0 விட தாண்டி தான் இருக்கணும். எதுவுமே 0 கம்மியாக இல்லை, நோ நெகட்டிவ் வேல்யூஸ். ஏன்னா அதே சமயத்தில் 3 தாண்டிடக்கூடாது, 3.03 தாண்டிடக்கூடாது. எதுவுமே 3.03 தாண்டலை, எல்லாமே இன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. எதுவுமே 3 தாண்டலை. ஸோ அதுவும் இன் கண்ட்ரோல் தான். சப்போஸ் நம்ம படத்தை வரைஞ்சோன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ரேஞ்ச் சார்ட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். டென்டேட்டிவாக எக்ஸாமில் வரைஞ்சுங்க. ஸோ சென்ட்ரல் லைன் தான் 1.33, சென்ட்ரல் லைன் 1.33. அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ஸ், அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ 3.03, லோவர் கண்ட்ரோல் லிமிட்டோட வேல்யூ 0ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட எல்லா வேல்யூமே இன் ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சை தாண்டி போகலை. அதே மாதிரி லோவர்லேயும் 0 தாண்டி போகலை. ஸோ ஆர் பார் சார்ட்டும் இன் கண்ட்ரோலில் தான் இருக்கு, இன் கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஸோ ரெண்டு சார்ட்டுமே இன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா ஃபைனலி த சார்ட் இஸ் இன் கண்ட்ரோல். ஃபைனலி த சார்ட் இஸ் இன் கண்ட்ரோலில் தான், அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. இதை ஒன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தாலும் என்டையர் சிஸ்டமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடும். சரிங்களா? தேங்க்யூ.